வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சாம்பசிவம். நாம் இப்பொழுது இந்த லக்ன பாவ பலாத்தியாயா என்று சொல்லப்படுகின்ற லக்ன பாவகம் பற்றிய விளக்கங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். முதல் 2 பகுதிகளில், இந்த அத்தியாயத்தின் முதல் 2 பகுதிகளில் பராசரர் லக்னாதிபதி, அதே போல லக்னம், இவற்றுக்கு சுபர் பாவர் தொடர்பு, அதே போல லக்னாதிபதி இருக்கின்ற பாவகங்களை வைத்து பலன் என்ற விதமாக பல்வேறு கருத்துக்களை இந்த முதல் 2 பகுதிகளில் நாம் பார்த்தோம். இப்பொழுது பராசரர் இந்த அத்தியாயத்தில் சொல்கின்ற மற்றொரு முக்கியமான ஒரு கருத்து என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். பராசரர் லக்னத்தை ஒரு ஜாதகரின் உடல் பற்றிய பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பூத உடல் பற்றிய கருத்துக்களை லக்னம் என்பது தெரிவிக்கிறது என்பதை சொல்லியிருந்தார். எனவே இந்த உடலிற்கு நோய் என்பது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. எனவே இந்த நோயை எப்படி கண்டறிவது, அல்லது எந்த உடல் பாகத்தில் நோய் என்பது வரும் என்பதை எப்படி கண்டறிவது என்பது ஒரு முக்கியமான ஜோதிடருக்கு வருகின்ற ஒரு கேள்விகளில், பல்வேறு கேள்விகளில் இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏற்கனவே நாம் காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையாக வைத்து மேஷம் என்பது தலையை குறிக்கிறது, மீனம் என்பது பாதத்தை குறிக்கிறது என்ற விதமாக தலை முதல் கால் வரை 12 ராசிகளுக்கு பல்வேறு உடற்பாகங்களை சொல்லி விளக்கிய ஸ்லோகங்களை பற்றி நாம் பார்த்திருந்தோம். எனவே இப்பொழுது பராசரர் இந்த அத்தியாயத்தில் சற்றே துல்லியமாக அல்லது கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு முறையில் எந்தெந்த ராசி பகுதிகள் அல்லது எந்தெந்த ராசி மண்டல பகுதிகள் எந்தெந்த உடற்பாகங்களை குறிக்கின்றன என்பதை பராசரர் ஒரு 3-4 ஸ்லோகங்களில் இந்த முதல் பாவகம் பற்றிய விளக்கத்தின் இறுதி பகுதியில் பேசியிருக்கிறார். இதை சற்றே புரிந்து கொள்வது பலருக்கும் கடினமாக இருக்கலாம். எனவே அதை சற்றே முதலில் பராசரர் சொல்ல வருகின்ற கருத்துக்களை என் பார்வையில் விளக்கிவிட்டு அதன் பிறகு நாம் ஸ்லோகங்களுக்கு சென்றால் எளிதாக புரியும் என்பதற்காகவே இந்த பதிவு சற்றே நீளமாக இருக்கவும் வாய்ப்பிருக்கிறது. இந்த திரேக்கானங்கள் சொல்கின்ற உடற்பாகங்களை முதலாக நான் கற்றது என்னுடைய மருத்துவ ஜோதிட ஆசிரியரான திரு ஆர் ஸ்ரீனிவாசன், ஸ்டார் அகாடமியில் ஒரு ஆசிரியர் திரு ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களிடம்தான் இதை நான் முதலில் கற்றேன். அவருக்கும் என்னுடைய நன்றி. எனவே அவர் சொல்லிக் கொடுத்த அந்த கருத்துக்களையும் இந்த ஸ்லோகம் சொல்கின்ற கருத்துக்களையும் சேர்த்து நான் என்னுடைய கருத்தாக, என்னுடைய பார்வையில் வருகின்ற கருத்தாக இந்த பதிவில் தர இருக்கிறேன். பாருங்கள், நாம் இந்த பதிவிற்குள் செல்வோம். எனவே இப்பொழுது பராசரர் சொல்கின்ற ஸ்லோகங்களை பார்ப்பதற்கு முன்பாக நாம் முதலில் பராசரர் சொல்ல வருகின்ற கருத்துக்களை முதலில் புரிந்து கொண்டு விட்டால் அதன் பிறகு அந்த ஸ்லோகங்களை புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இப்பொழுது மனித உடலை நாம் ஜோதிடமாக எப்படி புரிந்து கொள்வது, அல்லது ஜோதிடம் சொல்கின்ற ராசி மண்டலம் போன்ற கருத்துக்களை வைத்து மனித உடலை எப்படி புரிந்து கொள்வது. எனவே இப்பொழுது மருத்துவ ஜோதிடம் தொடர்பான பல்வேறு கருத்துக்களில் இந்த கேள்வி என்பது ஜோதிடருக்கு எழுவது சாதாரணமானது. எனவே பராசரர் முதலில் இந்த மேஷம் என்பது தலையை குறிக்கிறது, மீனம் என்பது பாதத்தை குறிக்கிறது என்று இந்த 12 ராசிகளுக்கும் அல்லது 12 பாவகங்களுக்கும் பல்வேறு விதமான உடற்பாகங்களை சொல்லியிருந்தார். இப்பொழுது மேலும் துல்லியமாக எப்படி நாம் இதை புரிந்து கொள்வது என்று நாம் ஆராய விரும்பும் பொழுது திரேக்கானங்கள் நமக்கு பயன்படுகின்றன. இப்பொழுது திரேக்கானங்களை வைத்து இந்த உடற்பாகங்களை எப்படி புரிந்து கொள்வது என்பதை பார்ப்போம். இப்பொழுது மனித உடலை நாம் 3 பகுதிகளாக செய்து கொள்ளலாம். ஒன்று கழுத்திற்கு மேற்பட்ட தலைப்பகுதி. எனவே இதை ஒரு ராசி மண்டல பகுதிக்குள் நாம் இதை உருவகம் வரையலாம். எனவே தலையிலிருந்து கழுத்து வரை, அதாவது உச்சந்தலையிலிருந்து கழுத்து வரை இருக்கின்ற பகுதிகளை ஒரு ராசி மண்டலமாக நாம் உருவகிக்கலாம். அப்படி உருவகிக்கும் பொழுது
நம்முடைய மனித உடல் என்பது தலை முதல் பாதம் வரை பார்க்கும் பொழுதும் சிமெட்ரி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஒரு சமச்சீராக வலது இடது என்று இரண்டு புறமாக உறுப்புகளை நாம் பிரிக்க முடியும். இப்பொழுது கண் என்பது வலது கண் இடது கண், காது வலது காது இடது காது, நாசி துவாரங்கள் அல்லது மூக்கு துவாரங்கள் என்று சொல்லும் பொழுது வலது இடது என்ற விதமாக பல்வேறு உறுப்புகள் நாம் வலது இடது என்று பிரிக்க முடிகிறது. ஆனால் ஒரு சில உறுப்புகளை நாம் அதுபோல பிரிக்க முடியாது. இப்பொழுது கழுத்து என்பது ஒன்றுதான் இருக்கிறது, இடுப்பு என்பது ஒன்றுதான் இருக்கிறது, தலை அல்லது உச்சந்தலை என்பது ஒன்றுதான் இருக்கிறது என்ற விதமாக சில உறுப்புகள் இரண்டு என்பதாக இல்லாமல் ஒன்று என்பதாக இருக்கிறது. எனவே இது போன்ற ஒரு சூழ்நிலையில் எப்படி இதை பிரிக்க முடியும் என்று சிந்திக்கும் பொழுது, முதலில் இந்த தலை என்பதை வைத்து பார்க்கும் பொழுது நான் இந்த ராசி மண்டல வட்டத்தை சற்றே மாற்றி இது போன்று அமைத்திருக்கிறேன். இப்பொழுது காலபுருஷனுக்கு பார்க்கும் பொழுது உச்சந்தலை என்பது மேஷம் என்பதை காட்டுகிறது என்றால், அதற்கு நேர் எதிரான ராசி என்பது துலாம் என்று எடுத்துக்கொண்டால், துலாம் என்பது இது 1-7 அச்சு என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே அந்த 1-7 அச்சின் நாம் அமைத்துக் கொண்டு விட்டால் பிறகு வலது இடது என்று மற்ற பகுதிகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது உங்களுக்கு புரிந்து கொள்ள சற்றே கடினமாக இருந்தால் இந்த பக்கம் முடியும் வரை சற்றே காத்திருங்கள், அதன் பிறகு எளிதாக புரியும். அதே போல கழுத்திற்கு கீழாக இடுப்பு வரை உள்ள உடற்பாகங்களை மற்றொரு ராசி மண்டல வட்டமாக நாம் புரிந்து கொண்டு விட்டால், அதையும் கழுத்து என்பது ஒன்றுதான் இருக்கிறது, அதே போல இடுப்பு என்பது ஒன்றுதான் இருக்கிறது. மற்றபடி கைகள், தோள், மார்பு பகுதி என்பதெல்லாம் வலது இடது என்று மாறி மாறி இருப்பதால் அதையும் நாம் இது போல புரிந்து கொள்ளலாம். அதே போல இடுப்புக்கு கீழாக உள்ள பகுதி என்று சிந்திக்கும் பொழுது அதை மற்றொரு ராசி மண்டல பகுதியாக மாற்றி புரிந்து கொண்டு விட்டால், இது போல 3 பகுதிகளாக நாம் நம்முடைய உடலை புரிந்து கொள்ள முடியும். இது போல 3 பகுதிகளாக உடலை மாற்றி அமைக்கும் பொழுது எந்த வர்க்கம் 3ஆக ராசியை பிரிக்கிறது என்றால் திரைக்கானம் தான் 3ஆக பிரிக்கிறது என்பதால், திரைக்கானத்தை பயன்படுத்தி நாம் ராசி மண்டலத்தை 3ஆக பிரிக்கும் பொழுது இது போன்ற ஒரு அமைப்பை நாம் உருவாக்க முடியும். அதையே தான் இந்த பராசரர் சொல்கின்ற ஸ்லோகங்களும் விளக்குகின்றன. இப்பொழுது நாம் இந்த தலை என்பதை மட்டுமே வைத்து பார்ப்போம். எனவே உச்சந்தலையிலிருந்து இது நாம் தலை என்று எதை சொல்கிறோமோ அதை மட்டும் எப்படி திரைக்கானத்தை கொண்டு உடற்பாகங்களாக பிரிப்போம் என்று சிந்திக்கும் பொழுது இது போன்று நாம் அதை பிரிக்க முடியும். இதை எப்படி நாம் உருவாக்கலாம் என்று பார்க்கும் பொழுது நாம் இதை காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையாக வைத்து நாம் இதை புரிந்து கொள்வோம். எனவே இப்பொழுது ஏதேனும் ஒரு காலபுருஷ ஜாதகப்படி மேஷ ராசியின் முதல் திரைக்கானத்தில் லக்னம் இருக்கிறது என்பதாக இதை நாம் கருதி கொள்வோம். அப்பொழுது அந்த லக்னம் இருக்கின்ற அந்த முதல் திரைக்கானம் தலை என்பதை குறிக்கிறது. எனவே அது இந்த மேஷம் என்ற இந்த கட்டத்தில் இருப்பது போல தலை என்பதை குறிக்கிறது. அதன் நேர் எதிர் என்பது வாய் என்பதை குறிக்கிறது. எனவே துலாமின் முதல் திரைக்கானம் என்பது வாய் என்பதை குறிக்கிறது. எனவே இது தலை முதல் வாய் வரை இருக்கின்ற பகுதிகளை நாம் இப்பொழுது இந்த முதல் திரைக்கானங்களின் அடிப்படையில் பிரிக்கப் போகிறோம். இப்பொழுது மேஷத்தின் முதல் திரைக்கானம் தலை என்பதை குறிக்கிறது. அதே போல துலாத்தின் முதல் திரைக்கானம் வாய் என்பதை குறிக்கிறது. எனவே இப்பொழுது வலது கண் என்பது ரிஷபத்தின் முதல் திரைக்கானம் என்பது வலது கண்ணை குறிக்கும். மீனத்தின் முதல் திரைக்கானம் இடது கண்ணை குறிக்கும். எனவே நாம் இப்பொழுது லக்னம் என்பது மேஷத்தின் முதல் திரைக்கானத்தில் இருக்கிறது என்று கருதுகிறோம். எனவே இதில் காட்டப்பட்டுள்ள இந்த ராசி மண்டலத்தில் காட்டப்பட்டுள்ள அனைத்துமே முதல் திரைக்கானங்கள். எனவே மேஷம் என்பது மேஷத்தின் முதல் திரைக்கானம் தலை என்றால் துலாத்தின் முதல் திரைக்கானம் வாய் ஆகும். ரிஷபத்தின் முதல் திரைக்கானம் வலது கண்,
அதே போல மீனத்தின் முதல் திரைக்காணம் இடது கண். அதே போல அதனை அடுத்து வருகின்ற ராசியான மிதுனத்தின் முதல் திரைக்காணம் வலது காது. அதே போல மீனத்துக்கு முன்பாக இருக்கின்ற கும்பம் என்பது இடது காது. எனவே நாம் இங்கிருந்து துவங்கி வலது இடது என்பதாக நாம் இதை பிரித்து ஒவ்வொரு திரைக்காணமாக இரண்டு புறமும் தலையிலிருந்து துவங்கி இரண்டு புறமும் நாம் இது போன்று பிரித்து கொடுத்து வாயை நோக்கி கீழே இறங்குகிறோம் என்பதாக இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே இது பொதுவாக ராசி மண்டலம் என்பது வட்டமாக நாம் கிளாக் வைஸ் என்ற வகையில் சொல்வோம். இது கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் என்று இரண்டு புறமாக மேலிருந்து கீழ் நோக்கி இறங்குவது போல நாம் சிந்தித்து வந்தால் இது எளிதாக புரியும். அதே போல கடகம் மற்றும் மகரம் என்பது வலது மூக்கு அல்லது வலது புற நாசி துவாரம், இடது நாசி துவாரம் என்பதை குறிக்கிறது. அதே போல சிம்மம் மற்றும் துலாம் வலது கன்னம் இடது கன்னம் என்பதை குறிக்கிறது. எனவே இந்த தலையிலிருந்து கிளாக் வைஸ் அல்லது கடிகார சுற்றில் வருகின்ற ராசி மண்டல பகுதிகள் வலது என்பதை குறிக்கிறது. அதே போல ஆன்டி கிளாக் வைஸ் என்ற பகுதியில் வருகின்ற பகுதிகள் இடது என்பதை குறிக்கிறது. அதைத் தொடர்ந்து கன்னி மற்றும் விருச்சிகம் இரண்டும் வலது தாடை இடது தாடை என்பதை குறிக்கிறது. தொடர்ந்து துலாம் என்பது வாயை குறிக்கிறது. எனவே இது மூலமாக நாம் இப்படி இந்த உடலை பிரிக்கிறது விதமாக நாம் சிந்தித்தால் இது போல வலது இடது என்று நாம் தொடர்ந்து கீழ் நோக்கி வரும் பொழுது இந்த முதல் திரைக்காணங்கள் நம்முடைய தலைப்பகுதியில் உள்ள உடற்பாகங்களை இந்த விதமாக குறிக்கின்றன என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள முடியும். இது மீண்டும் நினைவுறுத்த என்ன விரும்புகிறேன் என்றால், இது காலபுருஷ ஜாதகப்படி லக்னம் முதல் திரைக்காணத்தில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் மட்டுமே இது சரியாக இருக்கும். எனவே இதை சற்று மீண்டும் பல முறை தொடர்ந்து இந்த பதிவுகளை பார்க்கும் பொழுது குழப்பம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் சற்றே மெதுவாக விளக்க முயற்சிக்கிறேன். எனவே இது காலபுருஷ ஜாதகப்படி லக்னம் மேஷராசியின் முதல் திரைக்காணத்தில் இருக்கிறது என்று கருதினால் இது போல நாம் இந்த ராசி மண்டல வட்டத்தை புரிந்து கொள்ள முடியும். வாருங்கள் அடுத்து இரண்டாம் பகுதியில் இரண்டாம் திரைக்காணங்கள் என்ன சொல்லும் என்பதை பார்ப்போம். இப்பொழுது நாம் இந்த இரண்டாவது திரைக்காணம் என்ன சொல்லும் என்பதை பார்ப்போம். எனவே லக்னம் என்பது மேஷ ராசியின் முதல் திரைக்காணத்தில் இருக்கிறது என்று பார்த்தோம். இப்பொழுது வாய் வரை நாம் பார்த்து முடித்திருந்தோம். எனவே வாய்க்கு அடுத்து இருக்கின்ற உடல் பாகம் என்பது கழுத்தாகும். எனவே கழுத்து என்பது மேஷ ராசியின் இரண்டாவது திரைக்காணம் என்பது கழுத்தாகும். எனவே கழுத்திலிருந்து நாம் அதை நோக்கி அடுத்த நிலையில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் வயிறு என்பது இருக்கிறது. எனவே வயிறுக்கும் கழுத்துக்கும் இடையே இருக்கின்ற உடற்பாகங்களை நாம் இப்பொழுது இந்த திரைக்காணங்களாக பிரிக்க இருக்கிறோம். எனவே கழுத்துக்கும் வயிறுக்கும் இடைப்பட்ட உடற்பாகங்களை நாம் இந்த இரண்டாவது திரைக்காணங்களை அடிப்படையாக வைத்து பார்க்க முடியும். எனவே இப்பொழுது மேஷ ராசியின் இரண்டாவது திரைக்காணம், அதாவது லக்னம் முதல் திரைக்காணத்தில் இருந்தால், மேஷ ராசியின் முதல் திரைக்காணத்தில் இருந்தால் இரண்டாவது திரைக்காணம் மேஷ ராசியின் இரண்டாவது திரைக்காணம் கழுத்து என்பதை குறிக்கும். அதே போல துலா ராசியின் இரண்டாவது திரைக்காணம் வயிறு என்பதை குறிக்கும். எனவே நாம் இப்பொழுது கழுத்துக்கும் வயிறுக்கும் இடையே பார்ப்போம். அதனை அடுத்து கழுத்தை தொடர்ந்து இருக்கின்ற உடற்பாகம் தோள் என்பதாகும். எனவே ரிஷபம் இரண்டாவது திரைக்காணம் வலது தோளையும், மீனத்தின் இரண்டாவது திரைக்காணம் என்பது இடது தோளையும் குறிக்கும். அதனைத் தொடர்ந்து வலது கை இடது கை என்பதாக சிந்திப்போம். எனவே இப்பொழுது வலது கை என்னும் பொழுது அது மிதுனத்தின் இரண்டாவது திரைக்காணம், கும்பம் இரண்டாவது திரைக்காணம் இடது கை என்பதாகும். எனவே தோள் என்பது இது மேல் கை, அதனைத் தொடர்ந்து இருக்கின்ற கைப்பகுதிகள் என்பது இந்த மிதுனம் மற்றும் கும்பம் என்பது காட்டுகிறது. அதனைத் தொடர்ந்து கடகம் மற்றும் மகரம் என்பது
ஆங்கிலத்தில் ஃபிளாங்க் என்று சொல்வார்கள். அதாவது இந்த வலது பக்கம் முழுவதுமாக வலப்பக்க உடற்பகுதி சைடு என்று சொல்லலாம். நம்முடைய வலது புறம், எனவே இந்த தோளிற்கு கீழாக பக்கவாட்டு பகுதிகள் அனைத்தும், இந்த ரிப் கேஜ் என்று சொல்லப்படுகின்ற இந்த நெஞ்சுக்கூடு சென்று இணைகின்ற இந்த பக்கவாட்டு பகுதிகள் அனைத்துமே இந்த வலது பக்கம் இடது பக்கம் என்பதாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து சிம்மம் மற்றும் தனுசின் இரண்டாவது திரைக்காணங்கள் வலப்பக்க இதயத்தையும் இடப்பக்க இதயத்தையும் காட்டுகிறது. எனவே இதயத்தை இரண்டாக பிரித்து ரைட் ஆரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல் என்பதாக சொல்வார்கள். அதே போல லெஃப்ட் ஆரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் என்று இதயத்தில் 4 அறைகள் இருக்கின்றன. எனவே ரைட் ஆரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல் என்று சொல்லப்படுகின்ற அந்த வலப்பக்க இதய பகுதிகள், அதே போல இடப்பக்க இதய பகுதிகள் என்பது இந்த சிம்மம் மற்றும் துலாம் என்பவை குறிக்கின்றன. அதனைத் தொடர்ந்து கன்னி மற்றும் விருச்சிகத்தின் இரண்டாவது திரைக்காணம் என்பது இந்த நெஞ்சுக்கூட்டு பகுதிகளை குறிக்கிறது. எனவே இதை என்னுடைய மருத்துவ ஜோதிட ஆசிரியர் நுரையீரல் என்றும் சொல்கிறார். அதுவும் சரியான பொருள்தான். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் இருக்கின்ற சொல்லை நேரடியாக புரிந்து கொள்ளும் பொழுது நெஞ்சுக்கூடு என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். நுரையீரலும் அதே நெஞ்சுக்கூட்டில் தான் இருக்கிறது என்பதால் அதை நுரையீரல், வலது நுரையீரல், இடது நுரையீரல் என்று புரிந்து கொண்டாலும் சரிதான். அல்லது இந்த மொத்தமான மார்பு பகுதி அல்லது நெஞ்சு பகுதி என்பதாகவும் இதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இது பெண்களுக்கு மார்பு என்றும் இதை நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லது இந்த நெஞ்சு பகுதி என்பதாகவும் இந்த மொத்தமாக நுரையீரல் இருக்கின்ற அந்த நெஞ்சு பகுதி என்றும் இதை புரிந்து கொள்ளலாம். இரண்டுமே சரியாக சொல்கின்ற அந்த பொருள் என்பதாக இது சரியான எந்த உடற்பாகம் என்பதை சிந்திக்கும் பொழுது நெஞ்சு பகுதியில் இருக்கின்ற உடற்பாகங்கள் என்பதாக இதை நாம் புரிந்து கொள்வது போதுமானது. அதனை அடுத்து துலாம் என்பது வயிறு என்பதை குறிக்கும். எனவே நாம் கழுத்திலிருந்து வயிறு வரை உள்ள உடற்பாகங்களை இந்த இரண்டாவது திரைக்காணங்களை அடிப்படையாக கொண்டு இதுபோல நாம் புரிந்து கொள்ள முடியும். வாருங்கள் தொடர்வோம். அடுத்து வயிறுக்கு கீழாக உள்ள உடற்பாகங்களை நாம் இந்த மூன்றாவது திரைக்காணங்கள சக்கரத்தின் அடிப்படையில் பிரிக்க முடியும். எனவே வயிறுக்கு கீழாக அடிவயிறு என்று சொல்லலாம் அல்லது இடுப்பு என்பதாக சொல்லலாம். இது அந்த தொப்புளுக்கு கீழாக உள்ள பகுதிகள் என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே அதற்கு தொப்புளுக்கு கீழாக உள்ள அடிவயிற்று பகுதி அல்லது நாம் இடுப்பு என்பதாக எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து பாதம் அல்லது கால் வரை இருக்கின்ற பகுதி என்பதை இந்த 1-7 அச்சு என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். எனவே அடிவயிறு அல்லது இடுப்பு என்பது மேஷத்தின் 3வது திரைக்காணம் என்பது சொல்லும். லக்னம் என்பது மேஷத்தின் 1 திரைக்காணத்தில் இருந்தால், எனவே மேஷத்தின் 3வது திரைக்காணம் என்பது அடிவயிறு அல்லது இடுப்பு என்பதை சொல்லும். இப்பொழுது இதில் தான் சற்றே மாற்றம் என்பது வருகிறது. எனவே இதுவரை நாம் வலது இடது என்பதாக தொடர்ந்து பார்த்து வந்தோம். இப்பொழுது ரிஷபத்தின் 3வது திரைக்காணம் என்பது இனப்பெருக்க உறுப்புகள். எனவே இது ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லை. ஆண் பெண் என்ற இரண்டு வகையினருக்குமே இது இனப்பெருக்க உறுப்புகள் என்பது ரிஷபத்தின் 3வது திரைக்காணம் என்பதை காட்டும். அதே நேரம் மீனத்தின் 3வது திரைக்காணம் என்று நாம் சிந்திக்கும் பொழுது அது குதம் என்று சொல்லப்படுகின்ற ஆசனவாய் என்பது இந்த மீனத்தின் 3வது திரைக்காணம் என்பது சொல்லும். அதே போல இந்த இனப்பெருக்க உறுப்புகள் என்பது வெளிப்புறமாக தெரிகின்ற இனப்பெருக்க உறுப்பு என்பது இந்த ரிஷபத்தின் 3வது திரைக்காணம் என்பது சொல்லும். ஆனால் இனப்பெருக்க உறுப்புகளில் உள்ளே வெளிப்புற பார்வைக்கு தெரியாத உள்ளே இருக்கின்ற இனப்பெருக்க உறுப்புகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டு. அது மிதுனம் மற்றும் கும்பத்தின் 3வது திரைக்காணங்கள் காட்டும். எனவே மிதுனத்தின் 3வது திரைக்காணம் என்பது
வலது விரைப்பை அல்லது வலது சூலகம் அண்டப்பை என்பதாக புரிந்து கொள்ளலாம். எனவே ஆண்களுக்கு டெஸ்டிக்கல் என்று சொல்லப்படுகின்ற விரைப்பை, பெண்ணுக்கு ஃபலோப்பியன் டியூப் மற்றும் ஓவரி என்று சொல்லப்படுகின்ற பகுதிகள். இதில் தான் கருமுட்டை என்பது உருவாகி அந்த கருமுட்டை என்பது ஃபலோப்பியன் டியூப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குழாய் மூலமாக வந்து சினைப்பை என்று சொல்லப்படுகின்ற கர்ப்பப்பைக்குள் வந்து அமரும். எனவே அந்த உள்ளே இருக்கின்ற அந்த பகுதிகள் மிதுனம் என்பது வலதுபுறம் உள்ள பகுதிகளை காட்டும். இதுவும் 2 இருக்கும். எனவே பெண்ணுக்கும் 2 அண்டப்பைகள் உண்டு, 2 ஃபலோப்பியன் டியூப்ஸ் உண்டு. அதே போல ஆணிற்கு 2 விரைப்பைகள் உண்டு என்பதால் இது வலது இடது என்று பிரிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். எனவே மிதுனம் மற்றும் கும்பம் என்பது இது போன்ற இந்த வலது இடது தன்மைகளை காட்டும். அதனைத் தொடர்ந்து கடகம் மற்றும் மகரம் என்பது தொடைகளை காட்டும். வலது இடது தொடை என்பதை கடகம் மற்றும் மகரத்தின் 3வது திரைக்காணங்கள் காட்டும். தொடர்ந்து நீ என்று சொல்லப்படுகின்ற முழங்கால். எனவே இந்த முழங்கால் என்பது சிம்மம் மற்றும் தனுசு என்பது இந்த முழங்கால் என்பதை காட்டும். எனவே தனுசு என்பது முழங்காலை குறிப்பதற்கு முக்கியமாக தனுசின் அடையாளம் என்பதை சிந்திக்கும் பொழுது இதுவும் அந்த குதிரை வடிவம் கொண்ட, அதுவும் அந்த பராசர தனுசு ராசியை பற்றி விளக்கும் பொழுது மிக வலிமையான கால்கள் இருக்கின்ற என்ற விதமாக எல்லாம் பராசரர் பேசியிருப்பார். எனவே தனுசு என்பது இந்த முழங்கால் என்பதை காட்டுகிறது. குறிப்பாக 3ஆம் திரைக்காணம் என்பது முழங்கால் என்பதை குறிக்கிறது காலபுருஷ ஜாதக அடிப்படையில். அதனைத் தொடர்ந்து முழங்காலுக்கும் பாதத்திற்கும் இடைப்பட்ட கால் பகுதி, இதை காஃப் அல்லது கெண்டைக்கால் என்பதாக எழுதியிருக்கிறேன். அதை நாம் இந்த முழங்காலுக்கும் நீக்கும் பாதத்துக்கும் இடைப்பட்ட காலின் கீழ் பகுதி என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். எனவே கன்னி மற்றும் விருச்சிகம் இவற்றின் 3வது திரைக்காணம் என்பது இந்த காலின் கீழ் பகுதி என்பதை குறிக்கும். அதைத் தொடர்ந்து பாதம் என்பது இந்த துலாத்தின் 3வது திரைக்காணம் என்பது சொல்லும். நீங்கள் கேட்கலாம், பாதங்கள் 2 இருக்கின்றன, அது எப்படி 2மே ஒரு திரைக்காணம் காட்டும், எனவே ஏன் இதை நாம் வலது இடது என்பதாக சொல்லவில்லை என்று நீங்கள் கேட்கலாம். எனவே இது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த உடலை சிமெட்ரியாக ஒரு சமச்சீராக வெர்டிக்கலாக பிரிக்கும் பொழுது இந்த கால் என்பது ஒட்டி இருக்கவில்லை, நமக்கு 2ஆக இருக்கிறது. எனவே உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த 3வது திரைக்காணத்தை, அதாவது துலாத்தின் 3வது திரைக்காணத்தை 5 பாகைகளாக பிரித்து வலது கால் இடது பாதம், வலது பாதம் இடது பாதம் என்று நீங்கள் விரும்பினாலும் பிரித்துக் கொள்ளலாம், தவறில்லை என்பது என்னுடைய கருத்து. ஆனால் இது பாதம் என்பதாக மட்டுமே சொல்ல இருக்கிறது. தேவைப்பட்டால் நாம் அந்த திரைக்காணத்தை 2ஆக பிரித்து வலது இடது என்றும் நாம் பிரித்து கொள்ள முடியும். இதுவே இந்த உடற்பாகங்களை திரைக்காணங்களின் அடிப்படையில் எப்படி பிரிப்பது என்பது. இது சற்றே இதுவரை உங்களுக்கு நான் சொன்னது புரிந்திருந்தால் இன்னும் இது சற்றே கடினமாக போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில் இது நாம் ஒரே ஒரு லக்ன திரைக்காணம் என்பது மேஷராசியின் முதல் பகுதியில் இருக்கிறது, முதல் திரைக்காணத்தில் இருக்கிறது லக்னம் என்று கொண்டால் இந்த அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை லக்னம் என்பது மேஷராசியின் 2வது திரைக்காணத்தில் இருக்கிறது, அல்லது ரிஷபத்தின் 3வது திரைக்காணத்தில் இருக்கிறது, அல்லது சிம்மத்தின் 3வது திரைக்காணத்தில் இருக்கிறது என்றால் இந்த கணக்குகள் மீண்டும் நாம் செய்ய வேண்டியிருக்கும். எனவேதான் இது சற்றே கடுமையான, புரிந்து கொள்ள முடியாத, அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கணக்காக இருக்கும். எனவே இது காலபுருஷ ஜாதகத்திற்கு லக்னம் என்பது மேஷத்தின் துவக்கத்தில் முதல் திரைக்காணத்தில் இருக்கிறது என்று கொண்டால் இந்த அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அது போல இருக்காது. ஒவ்வொருவருக்கும் இந்த 36 திரைக்காணங்களில் எது வேண்டுமானாலும் லக்னமாக அமைந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் இந்த கணக்குகள் சற்றே கடினமானவை. வாருங்கள் நாம் அடுத்த பக்கத்தில்
இந்த 3 திரைக்காணங்கள் சொல்கின்ற உடல் உறுப்புகளை மொத்தமாக ஒரே பக்கத்தில் பார்க்க முடியுமா என்பதை சிந்திப்போம். எனவே இப்பொழுது நாம் இதுவரை பார்த்த இந்த 36 திரைக்காணங்களையும் ஒரே பக்கத்தில் பார்க்க முடிந்தால் இது போல நாம் அதை பார்த்து புரிந்து கொள்ள முடியும். எனவே இப்பொழுது இது மேஷ ராசியின் முதல் திரைக்காணத்தில் லக்னம் இருக்கிறது என்று கருதி இந்த கட்டம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை நாம் இப்படி புரிந்து கொள்ளும் பொழுது மேஷ ராசியின் முதல் திரைக்காணம் என்பது தலை என்பதை குறிக்கிறது. அதே போல ரிஷப ராசியின் முதல் திரைக்காணம் என்பது வலது கண் என்றும், மீன ராசியின் முதல் திரைக்காணம் என்பது இடது கண் என்பதாகவும் நாம் பார்க்கலாம். அதே போல வலது காது, வலது கை, தோள் என்பதையெல்லாம் நாம் இதே போல சிந்தித்து பார்த்தால் இதுவரை பார்த்த 3 பக்கங்களில் உள்ள செய்திகளையே இந்த இடத்தில் நாம் விரிவாக பார்க்கிறோம். இதில் நாம் இந்த சிமெட்ரி என்று சொல்லப்படுகின்ற சமச்சீர் என்பதையும் பார்க்க முடியும். உதாரணமாக இப்பொழுது தலை என்பது மேஷராசியின் முதல் திரைக்காணம் என்று எடுத்துக்கொண்டால், வலது கண் என்பது ரிஷப ராசியின் முதல் திரைக்காணமாகும். இது மேஷ ராசியின் முதல் திரைக்காணத்தில் இருந்து 3 திரைக்காணங்கள் தள்ளி இருக்கின்ற திரைக்காணம். இதுவே இடது கண் என்று பார்த்தாலும் பின்புறமாக 3 திரைக்காணங்கள் தள்ளி செல்ல வேண்டும். எனவேதான் மீனத்தின் முதல் திரைக்காணம் என்பது இடது கண் என்பதாக அமைந்திருக்கிறது. எனவே இதை நாம் இந்த சமச்சீர் என்ற அமைப்பில் நாம் இதை சிந்தித்து பார்த்தாலும் இது போன்று சமச்சீர் என்ற அமைப்பில் இருப்பதை பார்க்க முடியும். ஆனால் தலையை அடுத்து கண் என்பதில்லை. எனவே இப்போ மேஷத்தின் தன்மைகளை சிந்திக்கும் பொழுது தலை, கழுத்து, அடிவயிறு என்பது 3மே மேஷத்தில் இருக்கிறது. எனவே மேஷத்தின் முதல் திரைக்காணம் என்பது தலை, 2வது திரைக்காணம் என்பது கழுத்து, 3வது திரைக்காணம் என்பது அடிவயிறு அல்லது இடுப்பு என்பதை குறிக்கிறது. அதுவே நாம் ரிஷபத்தை சிந்திக்கும் பொழுது முதல் திரைக்காணம் வலது கண், 2வது வலது தோள், 3வது இனப்பெருக்க உறுப்புகள், வெளிப்புற இனப்பெருக்க உறுப்புகள் என்பது ரிஷபத்தில் இருக்கிறது என்பதாக நாம் இதை பார்க்கலாம். எனவேதான் இந்த முதலில் நாம் பார்த்த இந்த எளிமையான உடற்பாகங்களை குறிக்கின்ற விளக்கம் என்பது இந்த லக்ன பாவகம் என்பது தலையை குறிக்கிறது, 12ஆம் பாவகம் என்பது பாதத்தை குறிக்கிறது என்பதாக மொத்தமாக அந்த பாவகத்தையை நாம் உறுப்புகளாக சிந்தித்துக் கொண்டோம். ஆனால் இப்பொழுது நாம் இது போல சிந்திக்கும் பொழுது ஒரே பாவகத்தில் ஒவ்வொரு திரைக்காணமும் வெவ்வேறு உடற்பாகங்களை குறிக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. எனவேதான் இது சற்றே புரிந்து கொள்ள சிலருக்கு கடினமாக இருக்கலாம். இதை நீங்கள் இது போன்ற ஒரு அட்டவணையை உருவாக்கி எழுதி வைத்துக் கொண்டு விட்டால் இதை புரிந்து கொள்வது சற்றே எளிமையாக இருக்கும். ஆனால் இது நினைவில் வைத்துக்கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும் என்றால் இது சற்றே இந்த உடற்பாகங்களை நாம் சற்றே இந்த 3 இது போல பக்கத்தில் காட்டியுள்ள இது போன்ற 3 ராசி மண்டல வட்டமாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு விட்டால் நீங்கள் மனக்கணக்காகவும் இதை செய்ய முடியும். ஆனால் இதை மனக்கணக்காக செய்வதற்கு சற்றே பயிற்சி என்பது தேவைப்படும். இதெல்லாம் நாம் இப்பொழுது மேஷ ராசியின் முதல் திரைக்காணத்தில் லக்னம் இருக்கிறது என்பதாகவே சிந்திக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இப்பொழுது மேஷ ராசியின் 2வது திரைக்காணத்தில் லக்னம் இருந்தால் என்ன செய்வது? நாம் இதையே அப்படியே வைத்துக் கொள்ளலாமா, அல்லது அந்த மேஷ ராசியின் 2வது திரைக்காணத்தை 1 தலை என்று வைத்து மாற்ற வேண்டுமா? இதுதான் ஒரு முக்கியமான கேள்வி. நான் மீண்டும் இந்த கேள்வியை கேட்கிறேன். இது மேஷ ராசியின் முதல் திரைக்காணம் லக்னம் என்று வைத்துக் கொண்டால் தலை என்பது மேஷராசியின் முதல் திரைக்காணத்தில் இருக்கிறது. இப்பொழுது ஒரு பிறந்த ஜாதகத்தில் மேஷ ராசியின் 2வது திரைக்காணத்தில் லக்னம் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் அந்த 2வது திரைக்காணம் தலை என்பதை குறிக்குமா, அல்லது அந்த 2வது திரைக்காணம் கழுத்து என்பதை குறிக்குமா? அல்லது அந்த குழந்தை என்பது மேஷ ராசியின் 3வது திரைக்காணத்தில் பிறந்திருக்கிறது என்று கொண்டால் அந்த 3வது திரைக்காணம் தலை என்பதை குறிக்குமா, அல்லது அடிவயிறு என்பதை குறிக்குமா? எனவே இது பல ஆசிரியர்கள் எனக்கு தெரிந்து இந்த
இப்போ மேஷ ராசியில் எங்கே லக்னம் இருந்தாலும் இதே சக்கரத்தையே பயன்படுத்துகிறார்கள். இந்த சக்கரத்தை மாற்றுவதில்லை. எனவே மேஷராசியின் முதல் திரைக்காணத்தில் பிறந்தாலும் சரி, இரண்டாவது திரைக்காணத்தில் பிறந்தாலும் சரி, மூன்றாவது திரைக்காணத்தில் பிறந்தாலும் சரி, இந்த தலை, கழுத்து, அடிவயிறு இருப்பு, அடிவயிறு என்பது மாறுவதில்லை. இதே போலவே இதே சக்கரத்தையே முழுமையாக மேஷராசியில் லக்னம் இருந்தால் இதே கட்டத்தையே பயன்படுத்துகிறார்கள். அது தவறான ஒன்று என்பது என்னுடைய சிந்தனை. ஏனெனில் இந்த நாம் ஸ்லோகத்தை கவனிக்கும் பொழுது லக்னம் முதல் என்பதாக பராசரர் சொல்வதை பார்க்க முடிகிறது. எனவே இப்பொழுது மேஷராசியின் மூன்றாவது திரைக்காணத்தில் லக்னம் இருக்கிறது என்றால் அந்த மூன்றாவது திரைக்காணம் தான் தலை என்பதை குறிக்க வேண்டும். எனவே அந்த தலையிலிருந்து நாம் தொடர்ந்து மற்ற எண்களை மாற்றி எந்த இடத்தில் எந்த உறுப்பு என்பதை சிந்திக்க வேண்டும். எனவேதான் இந்த கணக்குகள் சற்றே கடினமாக வெவ்வேறு திரைக்கணங்களுக்கு செல்லும் பொழுது இந்த உடல் உறுப்புகள் தொடர்ந்து மாறுவதை நீங்கள் கவனிக்க முடியும். எனவே நாம் 36 வகையான கட்டங்கள் செய்து கொண்டால் மட்டுமே சரியாக புரிந்து கொள்ள முடியும். எனவே ஒவ்வொரு திரைக்கணமாக லக்னத்தை நகர்த்தி சென்று இதே போன்ற ஒரு 36 வகையான கட்டங்களை உருவாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். 12 வகையான கட்டங்கள் போதுமானது இல்லை. எனவே 12 என்றால் மேஷ லக்னம், அதாவது மேஷத்தில் லக்னம் இருந்தால் இந்த கட்டம் போதுமானது. ரிஷபத்தில் லக்னம் இருந்தால் நாம் இதை ஒரு முறை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். மிதுனத்தில் லக்னம் இருந்தால் இன்னொரு முறை என்பதாக செய்து வைத்துக் கொள்ள முடியாது என்பது என்னுடைய சிந்தனை. எனவே 12க்கு பதிலாக 36 வகையான கட்டங்கள் ஒவ்வொரு திரைக்கணமாக லக்னத்தை நகர்த்தி செய்து வைத்துக் கொண்டால் மட்டுமே சரியாக இருக்கும். எனவே எனக்கு தெரிந்து மற்ற ஆசிரியர்கள் 12 கட்டங்களை உருவாக்கின்றனர். இது போல நான் காட்டியது போல மேஷ லக்னம் என்றால் ஒரு கட்டம், ரிஷப லக்னம் என்றால் இதையே சற்றே நகர்த்தி, அதாவது ரிஷபத்தின் முதல் திரைக்காணம் லக்னம் தலை, ரிஷபத்தின் இரண்டாவது திரைக்காணம் கழுத்து, ரிஷபத்தின் மூன்றாவது திரைக்காணம் அடிவயிறு, மிதுனத்தின் முதல் திரைக்காணம் வலது கண், மிதுனத்தின் இரண்டாவது திரைக்காணம் வலது தோள் என்பதாக இதையே சற்றே கடிகார சுற்றில் மாற்றி மாற்றி சுற்றி சுற்றி அமைத்து 12 வகையான கட்டங்களை உருவாக்குகிறார்கள். என்னுடைய கருத்துப்படி 36 வகையான கட்டங்கள் ஒவ்வொரு திரைக்காணமாக நாம் தொடர்ந்து நகர்த்தி சென்று செய்தால் மட்டுமே முழுமையாக கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் இதை மற்ற ஜோதிட ஆசிரியர்கள் எனக்கு தெரிந்து யாரும் செய்யவில்லை. ஆனால் இந்த பராசரர் சொன்ன விளக்கங்களை பார்க்கும் பொழுது 36 வகையாக ஒவ்வொரு திரைக்காணமாக நகர்த்தி செய்து கொள்வது சிறப்பானது என்பது புரிகிறது. வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இப்படி 36 வகையாக செய்து கொள்ள வாய்ப்பு இல்லை என்றால் இது போன்று இந்த திரைக்காணங்களுக்கு எண்களை பயன்படுத்தியும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். எனவேதான் அதையும் இந்த பக்கத்தில் தந்திருக்கிறேன். எனவே இப்பொழுது முதல் திரைக்காணம் எந்த இடத்தில் லக்னம் இருந்தாலும் சரி, அதை முதல் திரைக்காணம் என்று நாம் சிந்தித்தால் அது தலையை குறிக்கும். அதிலிருந்து இரண்டாவது திரைக்காணம் கழுத்து, மூன்றாவது திரைக்காணம் அடிவயிறு அல்லது இடுப்பு, நான்காவது திரைக்காணம் வலது கண், ஐந்தாவது திரைக்காணம் வலது தோள், ஆறாவது திரைக்காணம் இனப்பெருக்க உறுப்புகள் என்பதாக நாம் இதை சிந்திக்க முடியும். எனவே நாம் இப்பொழுது லக்னம் இருக்கின்ற கோணத்தை வைத்து மற்ற பாகங்களில் கிரகங்கள் அல்லது கிரகங்கள் இருக்கின்ற நிலையை வைத்து அது எத்தனையாவது திரைக்காணத்தில் இருக்கிறது என்பதை நாம் நேரடியாக எண்ணிக்கொள்ள முடியும். அப்படி எண்ணிக்கொண்டு விட்டால் இந்த ஒரு கட்டம் மட்டுமே போதுமானது. எத்தனையாவது இடத்தில், எத்தனையாவது திரைக்காணத்தில் எந்த கிரகம் நமக்கு தேவையான கிரகம் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கும்போது அதை வைத்து அது எந்த உறுப்பை குறிக்கிறது என்பதையும் நேரடியாக எண்ணிக்கொள்ள முடியும். எனவே இந்த ஒரே ஒரு கட்டம் மட்டும் இருந்துவிட்டால் நாம் இந்த திரைக்காணங்களை எண்ணிக்கொண்டு அதன் மூலம் அது எந்த உறுப்பை குறிக்கிறது என்பதை நாம் நேரடியாகவே சிந்தித்துக் கொள்ள முடியும். எனவே நீங்கள் 36 வகையான கட்டங்களை எழுதி கொள்ள முடியாது என்றால் இது போன்ற எண்களை வைத்து ஒரே ஒரு திரைக்காணத்தை மட்டும், இந்த ஒரே ஒரு கட்டத்தை மட்டுமே வைத்து நாம் அனைத்து வகையான லக்னங்களுக்கும் நாம் இது போன்ற இந்த உடல் உறுப்புகளை கணக்கிட்டுக் கொள்ள முடியும். எனவே இப்பொழுது மிதுனத்தின் மூன்றாவது திரைக்காணத்தில் லக்னம் இருக்கிறது என்றால் இப்பொழுது கடகத்தின் மூன்றாவது திரைக்காணம் என்பது நான்காவது திரைக்காணமாக வரும். எனவே அது வலது கண் என்பதை குறிக்கும்.
இப்பொழுது கண்ணியின் முதல் திரைக்காணம் என்று சிந்திக்கும் பொழுது அது 8வது திரைக்காணமாக வரும். நேரடியாக சென்று வலது கை என்பதாக நாம் நேரடியாக திரைக்காணங்களை எண்ணிக்கொண்டு அதை கொண்டு நாம் நேரடியாக இது போன்ற எண்களை பயன்படுத்தி சிந்தித்துக் கொள்ள முடியும். எனவே இந்த ஒரு கட்டம் மட்டுமே போதுமானது. நான் இதே போன்று ஒரு கட்டத்தை மட்டுமே எடுத்து வைத்து நினைவில் வைத்துக் கொண்டு விட்டால் அல்லது இது போல எழுதி வைத்துக் கொண்டு விட்டால் நாம் நேரடியாக ஜாதகத்தை பார்த்த உடனேயே எந்த திரைக்காணம் செயல்படுகிறது, எந்த கிரகத்தில் இருப்பதன் மூலம் என்பதன் வைத்து நாம் நேரடியாக சிந்திக்கலாம். பராசரர் என்ன சொல்ல வருகிறார் அவருடைய ஸ்லோகத்தில் என்று பார்க்கும் பொழுது, எந்த திரைக்காணத்தில் பாவர்கள் இருக்கிறார்களோ அல்லது பாவர் தொடர்பு என்பது அதிகமாக இருக்கிறதோ அந்த திரைக்காணத்திற்கு உள்ள உடற்பாகங்களில் காயம், புண்கள் போன்றவை இருக்கும். அதே நேரம் சுபர்கள் பார்த்தால் அந்த இடத்தில் தழும்பு அல்லது முன்பு இருந்த காயம் என்பது சற்றே தழும்பாக அல்லது வேறு வகையில் மாறுபாடான வடிவாக அந்த உறுப்புகள் இருக்க வாய்ப்பிருக்கிறது என்பதையெல்லாம் பராசரர் சொல்லியிருக்கிறார். எனவேதான் இந்த பாவர்கள் தொடர்பு அல்லது சுபர்கள் பார்வை என்பதையெல்லாம் வைத்து எந்த திரைக்காணத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் வரும் என்பதை நாம் சிந்திக்க முடியும். அதே போல இப்பொழுது பாதிக்கப்பட்ட அஷ்டமாதிபதி அல்லது 6ஆம் அதிபதி எந்த உடற்பாகத்தில் உள்ள திரைக்காணத்தை சென்று அமர்ந்திருக்கிறது என்பதையெல்லாம் வைத்து சிந்திக்கும் பொழுது என்ன விதமான நோய்கள் ஏற்படும் என்பதையும் இது போன்ற ஒரு கட்டத்தை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் இந்த என்னை பொறுத்தவரையில் இந்த ஒரே ஒரு கட்டம் போதுமானது. இதை வைத்து நாம் அனைத்து திரைக்காணங்களுக்கும் அனைத்து ஜாதகங்களுக்கும் உறுப்புகளை தேடிக்கொள்ள முடியும். ஆனால் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் 36 வகையாகவும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். அல்லது மற்ற ஆசிரியர்கள் சொல்வது போல 12 கட்டங்கள் மட்டுமே போதுமானது என்றாலும் நீங்கள் அதையும் பயன்படுத்தி பார்க்கலாம். என்னுடைய கருத்துப்படி திரைக்காணங்கள் தொடர்ந்து மாற மாற முதல் திரைக்காணம் எப்பொழுதும் தலையை குறிக்கும் என்பது என்னுடைய புரிதல். எனவே அந்த உங்களுடைய முதல் திரைக்காணம், லக்னம் இருக்கின்ற திரைக்காணம் எந்த இடத்தில் வருகிறது என்பதை பொறுத்து தொடர்ந்து இந்த கட்டங்கள் மாறும் என்பது என்னுடைய புரிதல். வாருங்கள், அடுத்து பராசரர் இந்த திரைக்காணங்கள் பற்றி என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். இந்த நீண்ட விளக்கத்துடன் நாம் இந்த பதிவின் முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம். எனவே நான் ஏற்கனவே சொன்னது போல பராசரர் ஒரு 3-4 ஸ்லோகங்களில் நான் இதுவரை பேசிய மொத்த கருத்துக்களையும் விளக்கி சென்று விடுகிறார். எனவேதான் அந்த 3-4 ஸ்லோகங்களை மட்டுமே பார்த்தால் நமக்கு இது புரியாது. அதனால்தான் இந்த நீண்ட விளக்கம் தரபடி ஆகிவிட்டது. நாம் சென்ற பதிவில் பார்த்த ஸ்லோகத்தின் இறுதி வரியில் பராசரர் எந்தெந்த உடல் உறுப்புகளில் விரண சின்னமாதி என்பதாக பேசியிருந்தார். எந்த இடத்தில் காயம், புண்கள் போன்றவை வரும், எந்த இடத்தில் சின்னம் போன்றவை இருக்கும் என்பதை நான் சொல்கிறேன் என்பதாக பேசி சென்ற பதிவு முடிந்திருந்தது. எனவே இந்த பதிவில் பராசரர் இந்த ஸ்லோகத்திலிருந்து பேச துவங்குகிறார். ஷிரோ நேத்ரே ததா கர்ணவ் நாசிகே ச கபௌலகௌ ஹனுர்முகம் ச லக்னாத்யா தனவாத்ய திரகானகே என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஷிர் என்பது தலையை குறிக்கிறது என்பதை நாம் பலமுறை பார்த்திருந்தோம். இது நாம் உச்சந்தலை என்பதாக புரிந்து கொள்ளலாம். நேத்ர என்ற சொல்லுக்கு கண்கள் என்பது பொருள். நேத்ரே என்பது பன்மையை குறிக்கின்ற சொல். எனவே அது கண்கள் என்பதாக புரிந்து கொள்ளலாம். மற்றும் ததா கர்ண என்ற சொல்லுக்கு காது என்பது பொருள். அதுதான் கர்ண பரம்பரை கதைகள் என்பதாக செவி வழி செய்தியாக தொடர்ந்து பரவி வருகின்ற கதைகள் என்பதாக கர்ண பரம்பரை கதைகள் என்பதாக சொல்கிறோம். எனவே கர்ண என்பது காதுகளை குறிக்கிறது. நாசி என்பது இந்த மூக்கு உள்ள துவாரத்தை குறிக்கிறது, மூக்கு துளைகள் என்பதாக புரிந்து கொள்ளலாம். நாசிகேச்ச மற்றும் கபோலகௌ என்பதாக சொல். கபோல என்ற சொல்லுக்கு கன்னங்கள் என்பது, இது கபால இல்லை. கபால என்றால் தலையில் உள்ள அந்த எலும்புக்கூடு என்பதை குறிக்கும். இது கபோல என்பதால் இது கன்னங்களை குறிக்கும். கபோலகௌ என்பதும் இது இரண்டாக உள்ள அந்த சொல்லு. கபோலகௌ என்பதாக 2 கன்னங்கள் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். ஹனுர் என்பது தாடையை குறிக்கிறது. முகம்
என்பது முக என்பது நம் தமிழில் முகம் என்றால் முழுமையான அந்த முகத்தை சொல்கிறோம். ஆனால் சமஸ்கிருதத்தில் மூக்க அல்லது முக என்று சொல்லும் பொழுது அது வாய் என்பதை குறிக்கிறது. முகம் ச வாய் மற்றும் லக்ன ஆத்ய லக்னம் முதலான தனவாத்திய திரகானகே தன என்பதும் முதல் என்பதை குறிக்கும். முதலாவதான திரைக்காணங்களில் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இந்த விளக்கங்களை பார்க்கும்பொழுது பராசரர் இன்னும் வலது இடது என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்னும் விளக்கவில்லை. பொதுவாக இந்த முதல் திரைக்காணங்கள் எதையெல்லாம் குறிக்கிறது என்பதை இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தில் பராசரர் விளக்கியிருக்கிறார். இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த லக்னமாத்திய லக்னம் முதலாவதான திரைக்காணங்களில் தனவாத்திய திரைக்காணகே என்பதாக பராசரர் சொல்கிறார். இந்த தன என்ற சொல்லுக்கு உடல் என்பது பொருள். அதை நாம் பொதுவாக லக்ன பாவகம் முதல் பாவகம் என்பதாக புரிந்து கொள்கிறோம். எனவே லக்னம் முதலான முதல் திரைக்காணங்களில் என்பதாக பராசரர் சொல்கிறார். அதனால்தான் நான் இதை ஒவ்வொரு லக்னம் எந்த திரைக்காணத்தில் இருந்தாலும் அதை முதல் திரைக்காணமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்கிறேன். எனவேதான் ராசியை நாம் முதல் திரைக்காணமாக கருத முடியாது. என்னுடைய விளக்கத்தை நீங்கள் மீண்டும் சென்று பார்த்தால் மற்ற ஆசிரியர்கள் மேஷத்தில் எந்த இடத்தில் லக்னம் இருந்தாலும் அது மேஷம் முதல் திரைக்காணம் என்பது தலையை குறிக்கிறது, மேஷத்தின் இரண்டாவது திரைக்காணம் கழுத்தை குறிக்கிறது, மேஷத்தின் மூன்றாவது திரைக்காணம் அடிவயிறை குறிக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். நான் அதுபோல புரிந்து கொள்ள முடியாது என்பதை இந்த கடைசி இரண்டு லக்னாத்தியா தனவாத்திய திரைக்காணகே என்ற சொல்லில் இருந்து நான் புரிந்து கொள்வது என்னவெனில், பராசரர் அப்படி சொல்லவில்லை. எந்த இடத்தில் லக்னம் இருக்கிறதோ அதை நீங்கள் முதல் திரைக்காணமாக கொண்டு அடுத்து வருகின்ற முதல் திரைக்காணங்களில் இது போல நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதாகவே இந்த ஸ்லோகம் சொல்கிறது என்பது என்னுடைய புரிதல். எனவே நாம் லக்னம் எந்த திரைக்காணத்தில் வருகிறது என்று பார்த்து அதை முதல் திரைக்காணமாக கொள்ள வேண்டும். அப்படி கொண்டு அதிலிருந்து நாம் கணக்கிட வேண்டும். அதிலிருந்து வருகின்ற லக்னம் இப்பொழுது இரண்டாவது திரைக்காணத்தில் இருக்கிறது என்றால் மற்ற ராசிகளில் வருகின்ற இரண்டாவது திரைக்காணங்கள் அனைத்தும் இதுபோல தலை, கண்கள், காதுகள் என்பதையெல்லாம் குறிக்கும் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய புரிதல். எனவே இந்த ஸ்லோகம் மிகவும் எளிதாக நாம் புரிந்து கொண்டால், லக்னம் முதல் துவங்கி வரும் பாவகங்களின் முதல் திரைக்காணம் முறையே உச்சந்தலை, கண்கள், காதுகள், மூக்குத்துளைகள், கன்னங்கள், தாடைகள் மற்றும் வாய் இவற்றை குறிக்கின்றன என்பதாக இந்த ஸ்லோகத்தை நாம் நேரடியாகவே புரிந்து கொள்ள முடியும். வாருங்கள் தொடர்போம். தொடர்ந்து ஸ்லோகங்கள் 13 மற்றும் 14 பார்ப்போம். மத்திய திரேஷ்கானகே லக்னே கந்தோம் அசௌச்ச புஜௌ ததா பார்ஸ்வேச்ச ஹிருதயே குரோடே நாபிஷ்சேதி யதாக்ரமம் வஸ்தீர் லிங்ககுதே முஸ்கௌ ஊரு ஜானூச்ச ஜங்ககே பாதஸ்சேத் யுதிதைர் வாமமங்கம் ஞேயம் திருத்தீயகே. மத்திய திரேஷ்கானகே லக்னே. எனவே இதை நடுப்பகுதி திரைக்காணங்கள் லக்னம் முதலாக என்பதாக புரிந்து கொள்ளலாம். எனவே லக்னம் முதலான நடுப்பகுதி திரைக்காணங்கள் கண்த என்ற சொல்லுக்கு கழுத்து என்பது பொருள். இதுதான் நீலகண்டன் என்று சொல்லும் பொழுது நீல வண்ணமான கழுத்தை கொண்ட என்பதான பொருள் வரும். அம்சௌச்ச அம்ச என்ற அந்த சொல்லுக்கு தோல் என்பது பொருள். அம்சவ் என்பது இரண்டு தோள்கள் என்ற பொருளில் வருகின்ற இருமையை குறிக்கின்ற பொருளில் வருகிறது. புஜவ் என்றால் கைகள் என்பது பொருள். இதுவும் இரண்டு கைகள் என்பதால் புஜ என்பதை புஜவ் என்பதாக எழுதியிருக்கிறது. பார்ஸ்வ என்பதை ஃபிளாங்க் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம், அல்லது பக்கம், சைடு என்பதாக தமிழில் சொல்லலாம். இது வலது இடது பக்கங்கள். எனவே உடலின் இரண்டு சைடு பக்கத்தில் இருக்கின்ற இரண்டு பகுதிகள் என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். ஹிருதயே என்றால் இரண்டு இதய பகுதிகள். குரோடே என்பது இரண்டு நெஞ்சுக்கூடு அல்லது மார்பு பகுதிகள் அல்லது இரண்டு நுரையீரல்கள் இதை புரிந்து கொள்ளலாம். நாபி என்ற சொல்லுக்கு வயிறு என்பது பொருள். சேத் இதி இதுவரை என்பதான பொருள். எனவே வயிற்று பகுதி போன்றவை. யதாக்கிரமம் இந்த வரிசையில்
என்பதாக அந்த முதல் ஸ்லோகத்தின் பொருள் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து வஸ்தீர், வஸ்தி என்ற சொல்லுக்கு அடிவயிறு அல்லது இடுப்பு என்றும் இதை புரிந்து கொள்ளலாம். லிங்க குதே, லிங்க என்பது வெளிப்புற இனப்பெருக்க உறுப்புகளை குறிக்கிறது. ஆணிற்கும் பெண்ணிற்குமான வெளிப்புற இனப்பெருக்க உறுப்புகள் என்பது இந்த லிங்க என்ற சொல்லில் வரும். லிங்க என்ற சொல்லுக்கு பொருளாக வரும். குத என்ற சொல்லுக்கு குதம் என்று தமிழில் சொல்லலாம், அல்லது ஆசனவாய் அல்லது களி உறுப்பு என்று அதை புரிந்து கொள்ளலாம். எனவே லிங்க குதே. முஷ்கா, முஷ்கா என்ற அந்த சொல்லுக்கு ஆணின் விதைப்பை அல்லது விரைப்பை, டெஸ்டிகல்ஸ் என்பதாக பொருள் வரும். இதுவும் இருமையை குறிக்கிற சொல்லாக முஷ்கா என்பதாக எழுதப்பட்டுள்ளது. இந்த பெண்ணின் கருமுட்டை அல்லது கருப்பை அல்லது கருமுட்டை பை என்பது இந்த இடத்தில் இந்த ஸ்லோகம் குறிக்கவில்லை. எனவே இந்த ஸ்லோகம் குறிக்கின்ற உறுப்புகள் ஆணின் உறுப்புகளாக இருக்கின்றன. ஆனால் இதை பெண்ணுக்கும் இதை பொறுத்து பார்க்கும் பொழுது எப்படி அந்த டெஸ்டிக்கல் என்பது அந்த ஆணின் தன்மை அல்லது அந்த இனப்பெருக்க தன்மை என்பது உருவாகின்ற ஒரு உறுப்பாக இருக்கிறதோ, அதே போல பெண்ணின் இனப்பெருக்க தன்மை என்பது உருவாகின்ற உறுப்பாக அந்த கருமுட்டை பை அல்லது சூலகம் அல்லது அந்த ஓவரி என்பது இருக்கிறது என்பதை வைத்து பெண்ணிற்கான உறுப்பாக இதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து ஊரு என்ற சொல் வருகிறது. ஊரு என்ற சொல்லுக்கு 2 தோல் வடிவம் தொடைகள் என்பது பொருளாக இருக்கும். இதையே நாம் 4ஆம் அத்தியாயத்தில் தனுசு லக்னத்திற்கு தனுசு ராசியின் தன்மைகளை பற்றி பேசும்பொழுது இந்த ஊரு என்ற சொல் அங்கே பார்த்திருந்தோம். எனவே இந்த ஊரு என்பது தொடைகள் என்பதை குறிக்கிறது. ஜானு என்பதும் முட்டி அல்லது கால் முட்டி நீ என்பதை குறிக்கிறது. ச ஜங்க கே, ஜங்க என்ற இந்த சொல்லுக்கு கெண்டைக்கால் அல்லது முட்டிக்கும் பாதத்திற்கும் இடைப்பட்ட பகுதி என்பதாக புரிந்து கொள்ளலாம். பாதஸ்சேத்திய, பாதங்கள் போன்றவை. உதித்தர், உதித்து விட்ட பாவங்களில் இருந்து. இந்த இடத்தில் தான் பராசரர் இந்த க்ளூ என்பதை குறிக்கிறார். அதாவது இந்த உறுப்புகளை வலது இடது என்று எப்படி புரிந்து கொள்வது என்று புரிந்து கொள்வதற்காக இந்த இடத்துல இந்த க்ளூ என்பது வருகிறது. உதித்தர் என்ற சொல்லுக்கு உதித்து விட்ட பாவகங்கள் என்பதாக புரிந்து கொள்ளலாம், அல்லது ஏற்கனவே உதித்து விட்ட பாவகங்களில் இருந்து. வாமம் அங்கம், வாம என்ற சொல்லுக்கு இடது என்பது பொருள். அங்கம் என்றால் இடது பக்க உறுப்புகளை. எனவே வாமம் அங்கம். ஞேயம் திருத்தியக்கே, அறிந்து கொள்ளுங்கள் 3வது திரைக்காணங்களில் இருந்து என்பதாக இந்த ஸ்லோகத்தின் பொருள் இருக்கிறது. எனவே நாம் ஏற்கனவே ராசிமண்டல பகுதியை உதித்துவிட்ட பகுதிகள், உதிக்காத பகுதிகள் என்பதாக 2 விதமாக புரிந்து கொள்ளலாம். எனவே லக்னம் இருக்கின்ற இடத்திலிருந்து 10ஆம் பாவகம் வழியாக 7ஆம் பாவகம் வரை செல்கின்ற பகுதிகள் உதித்துவிட்ட பகுதிகள் என்பது ஆகும். அதே போல லக்னத்திலிருந்து 4ஆம் பாவகம் வழியாக 7ஆம் பாவகம் வரை செல்கின்ற இடங்கள் உதிக்காத பகுதிகள் என்பது ஆகும். எனவே பராசரர் இந்த இடத்தில் உதித்துவிட்ட பகுதிகளில் இருந்து இடது பக்க உறுப்புகளை அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார். எனவே உதித்துவிட்ட பகுதிகள் என்பதால் லக்னம் முதல் 10ஆம் பாவகம் வழியாக 7ஆம் பாவகம் வரை உள்ள பகுதிகள் உதித்துவிட்ட பகுதிகள். அவை இடது பக்க உறுப்புகளை குறிக்கும். உதிக்காத பகுதிகள் என்பது 1, 2, 3, 4, அது லக்னம் முதல் 7ஆம் பாவகம் வரை, கூடுதலாக 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 5, 6, 7 என்பதெல்லாம் உதிக்காத பகுதிகள் என்பதை குறிக்கும். எனவே அந்த உதிக்காத பகுதிகள் வலது பக்க உறுப்புகளை குறிக்கின்றன என்பதுதான் நான் அந்த முதலில் விளக்கியுள்ள பக்கங்களை நீங்கள் சென்று பார்க்கும் பொழுது உதித்த பகுதிகள் என்பது இடது பக்க உறுப்புகளாகவும் உதிக்காத பகுதிகள் என்பது வலது பக்க உறுப்புகளாகவும் காட்டியிருந்தேன். இந்த ஒரே ஒரு குழு மட்டும்தான் இந்த ஸ்லோகத்தில் எது வலது எது இடது என்பதை கண்டறிய பயன்பட்டுள்ளது. எனவேதான் இந்த 2-3 ஸ்லோகங்களில் பராசரர் மிக முக்கியமான கருத்துக்களை ஒரு கோடட் நரேட்டிவ் என்று சொல்வது போல ஒரு புதிர் போல விளக்கி சென்றிருக்கிறார். எனவேதான் அந்த நீண்ட விளக்கம் என்பது தேவையாக இருந்தது. எனவே இந்த 2 ஸ்லோகங்களின் பொருள் என்பதை தேடும் பொழுது லக்னம் முதலான நடுப்பகுதி திரைக்காணங்கள் முறையே கழுத்து, தோள்கள், கைகள், உடலின் வலது இடது பக்கங்கள், வலது இடது இதய பகுதிகள், 2 பக்கம் மார்புகள் மற்றும் வயிற்றுப்பகுதி என்ற வரிசையை குறிக்கின்றன.
அதே போல மூன்றாவது திரைக்காணத்தில் இருந்து அடிவயிறு, வெளி இனப்பெருக்க உறுப்பு மற்றும் கழிவுறுப்பு, ஆணின் விதைப்பைகள், இரு தொடைகள், கால் முட்டிகள், கெண்டைக்கால்கள் மற்றும் பாதங்கள் போன்றவற்றை அறியலாம். உதித்து வானில் தெரிகின்ற பாவகங்களில் இருந்து உடலின் இடது பக்க உறுப்புகளையும், இன்னும் உதிக்காத பாவங்களில் இருந்து வலது பக்க உறுப்புகளையும், அது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நேரடியாக ஸ்லோகம் என்பது சொல்லவில்லை. ஸ்லோகம் இடது பக்க உறுப்புகளை எப்படி பார்ப்பது என்று மட்டுமே சொல்லி இருக்கிறது. இதை நீங்கள் அறியலாம் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. தொடர்ந்து இந்த அத்தியாயத்தின் இறுதி ஸ்லோகமான 15ஆம் ஸ்லோகத்தை பார்ப்போம். யஸ்மின் அங்கே ஸ்திதஹ பாபோ விரணம் தத்ர சமாதிஷேத் நியதம் ச புதைஹி க்ரூரைஹி சௌம்யைர் லக்ஷ்ம வதேத் புதக என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. முதலில் இதில் வருகின்ற அந்த சொற்களின் பொருள் என்ன என்பதை தேடுவோம். யஸ்மின் அங்கே, எந்த ஒரு உறுப்பிலும், அங்க என்பது உறுப்பு என்பதை சொல்லும். யஸ்மின் என்றால் எந்த என்பதாக பொருள் கொள்ளலாம். எனவே எந்த ஒரு உறுப்பிலும் ஸ்திதக பாபோ, ஒரு பாவர் என்பது நிலை பெற்று இருந்தால், எனவே நாம் எந்த திரைக்காணத்தில் பாவர் எந்த திரைக்காணத்தில் இருக்கிறது என்று பார்த்து அந்த பாவர் எந்த உறுப்பை குறிக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு, விரணம் தத்ர, அந்த இடத்தில் புண் அல்லது காயம் என்பது விரண என்ற சொல்லுக்கு ரணம் என்பதாக தமிழில் சொல்வோம். எனவே அதை புண்கள் அல்லது காயங்கள், வெட்டு, தழும்பு, காயம், தீக்காயம், எது வேணாலும் இருக்கலாம். அதுபோல விரணம் தத்ர சமாதிஷே என்று சொல்லப்பட வேண்டும் என்பதாக இந்த முதல் வரி சொல்கிறது. இந்த இரண்டாவது வரியை புரிந்து கொள்வதில் தான் பலரும் பல்வேறு விதமாக பொருள் கொண்டிருக்கிறார்கள். முதலில் இதில் உள்ள சொற்களின் பொருளை தேடிக்கொள்வோம். அதன் பிறகு மற்றவர்கள் சொல்கின்ற கருத்தையும் என்னுடைய கருத்தையும் இந்த இடத்தில் விளக்குகிறேன். நியதம் என்ற சொல்லுக்கு குறிப்பாக அல்லது உறுதியாக என்று பொருள். ச புதைஹி என்ற சொல்லுக்கு நான் அனுபவத்தை கொண்டு என்பதாக இதை பொருள் கொள்கிறேன். எனவே புத என்ற அந்த சொல்லுக்கு ஞானிகள் என்று பொருள் வரும். ச புதைஹி என்றால் அறிவை கொண்டு என்பதாக அல்லது அனுபவத்தை கொண்டு, அவருடைய சொந்த ஞானத்தை கொண்டு என்பதாக நான் இந்த ச என்பதை கொண்டு கூடுதலாக என்ற பொருள் வரும். எனவே ச புதைஹி என்பதை நான் அனுபவத்தை கொண்டு என்று பொருள் கொள்கிறேன். அடுத்து க்ரூரைஹி சௌம்யர். க்ரூரைஹி என்ற சொல்லுக்கு பாவர்களின் அல்லது தீய கிரகங்களின், சௌம்யர் என்றால் சுபகிரகங்களின், சுவர்களின், லக்ஷ்ம என்ற சொல்லுக்கு குறியீடு என்பது பொருள் அல்லது தன்மை என்றும் பொருள் கொள்ளலாம். வதேத் புதக, சொல்கிறார்கள் அறிவார்ந்த சான்றோர்கள். இந்த புதக என்ற சொல்லுக்கு நாம் ஏற்கனவே பல முறை பார்த்ததுதான் ஞானிகள், அறிவார்ந்த சான்றோர்கள் என்பதாக இதை நாம் பொருள் கொள்ளலாம். எனவே இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்பது, ஜாதக கட்டத்தில் எந்த ஒரு உறுப்பை குறிக்கும் திரைக்காலத்திலும் ஏதேனும் பாவர் இருந்தால் அந்த இடத்தில் புண் அல்லது காயம் இருக்கும் அல்லது எதிர்காலத்தில் ஏற்படும் என்று சொல்லப்பட வேண்டும். குறிப்பாக அறிவார்ந்த சான்றோர்கள் அவரவர்கள் அனுபவத்தை கொண்டு ஒவ்வொரு ஜாதகத்திலும் சுபர்கள் மற்றும் பாவர்களின் நிலையை உணர்ந்து அந்தந்த திரைக்காலத்தின் தன்மையை சொல்கிறார்கள் என்பது என்னுடைய இந்த ஸ்லோகத்திற்கான விளக்கம். ஆனால் மற்ற உரையாசிரியர்கள் அனைவரும் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், பாவர் ஒரு குறிப்பிட்ட அங்கத்தை குறிக்கின்ற உறுப்பை குறிக்கின்ற திரைக்காலத்தில் இருந்தால் அந்த இடத்தில் பொன்கள் இருக்கும், சுபர்கள் இருந்தால் அந்த இடத்தில் தழும்பு இருக்கும் என்பதாக இதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எனவே இந்த இறுதி வரி என்பதை சுபர்கள் தொடர்பு அந்த திரைக்காலத்திற்கு இருந்தால் அந்த இடத்தில் தழும்பு என்பது இருக்கும், காயம் இருந்த தழும்பு இருக்கும் என்பதாக இதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய கருத்துப்படி அதுபோல இந்த ஸ்லோகம் சொல்லவில்லை என்பது என்னுடைய கருத்து. எனவே இந்த சொற்களின் பொருள் நியத்தம் என்ற சொல்லை பார்க்கும் பொழுது குறிப்பாக, உறுதியாக, நிச்சயமாக என்பது போன்ற பொருள். ச புதைஹி என்பதை எப்படி நாம் இதை சுபர்கள் என்று அவர்கள் மொழிபெயர்த்தார்கள் என்பது புரியவில்லை.
அதே போல இந்த அறிவார்ந்த சான்றோர்கள் என்று அந்த சபுதகி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மீண்டும் வதேத் புதக என்று மீண்டும் அதே அறிவார்ந்த சான்றோர்கள் என்ற பொருளிலேயே மீண்டும் வருகிறது. எனவேதான் அந்த இறுதி சொல் என்பது புதக என்று வந்திருப்பதால், அறிவார்ந்த சான்றோர்கள் என்று வந்திருப்பதால், முதலில் வருகின்ற ச புதைகி என்பதை நாம் அறிவார்ந்த சான்றோர்கள் என்று புரிந்து கொள்ள முடியாது என்பதால் அந்த ச புதைகி என்பதை நான் அனுபவத்தை கொண்டு, அந்த ஜோதிட ஞானத்தை கொண்டு என்பதாக புரிந்து கொள்கிறேன். எனவே புத என்ற சொல்லுக்கு அறிவு, ஞானம் என்ற பொருளும் இருக்கிறது என்பதால் ச புதைகி என்பதை நான் அனுபவத்தை கொண்டு என்பதாக மொழிபெயர்த்தேன். குரூரைகி சௌமியர் லக்ஷ்ம என்பதை சுபர்களின் பாவர்களின் தன்மையை கொண்டு அல்லது அவர்கள் குறிக்கின்ற செயலை கொண்டு என்பதாக புரிந்து கொள்ளலாம். இந்த லக்ஷ்ம என்பதை மற்றவர்கள் தழும்பு, குறியீடு என்பதால் சின்னம் என்பதாக பொருள் கொண்டு தழும்பு என்பதாக அந்த லக்ஷ்ம என்ற சொல்லை மற்றவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எனவேதான் நான் 2 வகையான மொழிபெயர்ப்பையும் உங்கள் முன்வைக்கிறேன். உங்களுக்கு எது சரியாக இருக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். என்னுடைய கருத்துப்படி இந்த கடைசி வரி என்பதை இந்த முதல் வரிக்கான ஒரு மாற்று பொருளாக புரிந்து கொள்ளலாம். எனவே முதல் வரி எந்த இடத்தில் பாவர்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்தில் விரணம் வரும் அல்லது புண்கள் ஏற்படும் என்பதாக அந்த முதல் வரி சொல்கிறது. ஆனால் அதை அப்படியே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. கூடுதலாக மற்ற கருத்துக்களையும் பார்க்க வேண்டும். சுபர்கள் தொடர்பு அல்லது அந்த பாவர் என்பது நன்மையா தீமையா என்பதை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று கருதி சில நேரம் பாவர் கூட லக்னாதிபதியாக இருக்கலாம், 5ஆம் அதிபதியாக இருக்கலாம், 9ஆம் அதிபதியாக இருக்கலாம், அல்லது நல்ல தன்மையில் இருக்கலாம், அல்லது நல்ல அவஸ்தையில் இருக்கலாம். எனவே இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டுதான் ஒரு முடிவிற்கு வர வேண்டும் என்று நமக்கு சொல்லும் வகையாக இந்த நியதம் ச புதைகி குரூரைகி சௌமியர் லக்ஷ்ம வதேத் புதக என்ற அந்த சொல்லின் மூலமாக நீங்கள் சற்றே சிந்தித்து உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி சுபர்கள் பாவர்கள் தன்மையை எல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்ற விதமாக பராசரர் இந்த விளக்கத்தை சொல்லி முடிக்கிறார் என்பது என்னுடைய புரிதல். ஆனால் மற்றவர்கள் இது போன்று சுபர்கள் தொடர்பு இருந்தால் தழும்பு இருக்கும் என்பதாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். உங்கள் முடிவிற்கு விட்டுவிடுகிறேன். எது உங்களுக்கு சரியாக இருக்கிறது என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டு சிந்தித்து பாருங்கள். இத்துடன் இந்த 14ஆம் அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. இந்த லக்ன பாவகத்தை பற்றி சொல்கின்ற இந்த அத்தியாயத்தில் இந்த இறுதி 4 ஸ்லோகங்களில் பராசரர் முக்கியமான பல்வேறு கருத்துக்களை நமக்கு தந்திருந்தார். எனவே இது போன்ற ஒரு சில ஸ்லோகங்களிலேயே பல முக்கியமான கருத்துக்களை ஒரு கோடட் லாங்குவேஜ் என்ற முறையில் ஒரு புதிர் போல பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் முழுமையாகவே நாம் பார்க்க முடிகிறது. எனவேதான் இந்த 3 ஸ்லோகங்களை விளக்குவதற்கு இந்த 1 மணி நேரம் தேவைப்பட்டது. அதனால்தான் இந்த அத்தியாயத்தை 2 பகுதிகளாக செய்யாமல் 3 பகுதிகளாக செய்ய திட்டமிட்டேன். இந்த விளக்கங்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஆனால் இந்த ஸ்லோகங்கள் சொல்கின்ற இந்த திரைக்காணங்கள் குறிக்கின்ற உடல் உறுப்புகள், அதனால் ஏற்படும் பாதிப்புகள் போன்றவற்றை நாம் இந்த ஜாதகங்களில் பயன்படுத்தி பார்த்து சரியாக இருக்கிறதா என்று தொடர்ந்து தேடினால் மட்டுமே இந்த ஸ்லோகங்களின் முழுமையான புரிதல் என்பது நமக்கு கிடைக்கும். அதிலும் குறிப்பாக இந்த மற்ற ஆசிரியர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள் இடையே இந்த மொழிபெயர்ப்பில் உள்ள மாற்றங்கள் அல்லது வேறுபாடுகள் என்பதும் ஒரு பிரச்சனை. நான் ஏற்கனவே சொன்னது போல, நான் லக்னம் இருக்கின்ற திரைக்காணம் எப்பொழுதும் தலையை குறிக்கிறது என்பது என்னுடைய புரிதல். ஆனால் மற்ற மொழிபெயர்ப்பாளர்கள் அல்லது ஆசிரியர்கள் லக்னம் எந்த ராசியில் இருக்கிறதோ அதன் முதல் திரைக்காணம் தலையை குறிக்கிறது என்பதாக அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். எனவே இப்போ லக்னம் கன்னியின் இறுதி திரைக்காணத்தில் இருக்கிறது என்றால் கன்னியின் இறுதி திரைக்காணம் தலையை குறிக்கிறது என்பது என்னுடைய புரிதல். ஆனால் மற்ற மொழி ஆசிரியர்கள் கன்னியின் முதல் திரைக்காணம் தலையை குறிக்கிறது, கன்னியின் இறுதி திரைக்காணம் இடுப்பை குறிக்கிறது என்பதாக அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே இது போன்ற ஒரு மாறுபாடான புரிதலும் இந்த ஸ்லோகம் சொல்கின்ற விளக்கங்களை புரிந்து கொள்வதில் சற்றே குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. எனவேதான் இது சற்றே ஆராய்ச்சி தேவைப்படுகின்ற, சற்றே பொறுமை தேவைப்படுகின்ற ஒரு
ஜோதிட விளக்கம். எனவே இதை தொடர்ந்து ஜாதகங்களில் பயன்படுத்தினால்தான் நான் சொல்கின்ற விளக்கம் சரியா அல்லது மற்ற மொழிபெயர்ப்பாளர்கள் செய்திருக்கின்ற விளக்கம் சரியா என்பது நமக்கு புரிபடும். எனவே பராசரர் சொல்கின்ற இந்த முக்கியமான கருத்தை பயன்படுத்தி பார்ப்போம். அதன் மூலம் நாம் இந்த கருத்துக்களை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல முடியும். இத்துடன் நான் இந்த பதிவை நிறைவு செய்வோம். என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர ஹோரசாஸ்திரம் என்ற ஒரு முக்கியமான ஒரு மூல நூலை கற்கின்ற இந்த முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி. வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.